ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோப்பு செய்ய போகிறோம். ஹால்சிக் ஸ்டோடா தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின ஒரிஜினல் எண்ணெய், நம்ம கத்தாழை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம சோப்பு செய்ய போகிறோம். 6 இப்போ மோல்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அளவு தண்ணி வச்சு நம்ம சூடு ஆறுனப்பட்டு நம்ம சோப்பு செய்கிறதுக்கு நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம தேங்காய் எண்ணெய் 6 சோப்புக்கு உண்டான தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரிஜினல் எண்ணெய் நம்ம இது கவர் போட்டுக்கோங்க, கைக்கு க்ளோஸ் போட்டுக்கோங்க. கையில் பட்டால் கொஞ்சம் சூடு இருக்கும், வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாகவும் கலக்கணும், கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ 40 நிமிஷம் கலந்தாச்சு. 40 நிமிஷம் கலந்தாச்சு. நல்லா மாவு பதம் வர மாதிரி நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை, கத்தாழை ஜூஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேவும் கலக்கிக்கிட்டே இருப்போம். ஊற்றியாச்சு. என்ன செய்கிறோம் அப்படின்னா, கத்தாழையோட தொலியை கூட நான் என்ன செஞ்சுருக்கேன், அரைச்சி ஊற்றிருக்கேன். தொலியை கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள் சோப்பு எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, சோப்பு நம்ம கேட்ட மாதிரி கிடச்சிருச்சு. இதை நம்ம ஒரு 2 வாரம் கழித்து தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் மேலே அப்படியே இருக்கிறத பார்த்தீங்களா. இதை நம்ம 2 வாரம் கழித்து தான் யூஸ் பண்ணணும். உடனே யூஸ் பண்ணோம்னா மேலே கொஞ்சம் லைட்டாக அரிக்கும்.